ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மலைதுளி சேனல். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் ப்ளே டைம் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மை பெட் அப்படின்ற லெசனில் புக் பேக் எக்ஸசைஸ் அப்புறமா அந்த லெசன் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெசன் 2 ப்ளே டைம், PLAY ப்ளே TIME டைம், ப்ளே டைம். நம்மளுக்கு விளையாடுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க நீங்கள் ரொம்ப ரெடியாக ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க. ஐ லைக் டு ப்ளே வித் சிட்டு. அது யார் சொல்கிறாங்க? நம்ம ஆல்ரெடி மை பெட் அப்படின்ற லெசனில் நம்ம பார்த்தோம். யார்? கரெக்ட், வள்ளி. அந்த வள்ளி வந்து சொல்கிறாங்க, ஐ லைக் டு ப்ளே வித் சிட்டு. எனக்கு சித்துவோட விளையாட ரொம்ப பிடிக்கும். Do you like to play with your friends? உங்ககிட்ட கேட்குறாங்க, உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிக்குமா? ஓகே, இன்னொரு தடவை சொல்லலாம். ஐ லைக் டு ப்ளே வித் சித்து. Do you like to play with your friends? ஓகே, இப்போ அடுத்தது போகலாம். Look and say. இது என்ன இடம்னு பாருங்க. கரெக்ட், பார்க். பார்க்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடுவோம். இப்போ இந்த பார்க்கில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? டேங்க், ட்ரீ, பெஞ்ச், பேட், பாய், டாப், டாக், ஸ்லைட், கேர்ள். இந்த மாதிரி நம்ம பார்க்கில் நிறையா பார்க்கலாம். இதில் சிலதெல்லாம் விளையாட்டு பொருள், சிலதெல்லாம் கேரக்டர். இதெல்லாம் நீங்களும் உங்களோட பார்க்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அழகாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்களே கூட்டி பார்க்கணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளே ஸ்பெல் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இங்கே சன், கிளவுட்ஸ், கேட், பலூன், பைசைக்கிள், மார்பிள்ஸ், பால், இதெல்லாம் பார்க்கில் இருக்கு. அடுத்தது போகலாமா? வா, நம்மளுக்கு இப்போ சாங் தந்திருக்காங்க. இதை நம்ம இந்த சாங்கை பாடலாமா? வாங்க. Clap your hands, stamp your feet, skip and run, turn around. Clap your hands, stamp your feet, skip and run, turn around. இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடணும். Clap your hands, stamp your feet, hop and jump and turn about. Clap your hands, stamp your feet, hop and jump and turn about. Clap your hands, stamp your feet, bend and stretch and play a game. Clap your hands, stamp your feet, bend and stretch and play a game. இப்போ நான் இதெல்லாம் சொல்லும் போது நீங்களும் கூட நான் சொல்லதெல்லாம் செய்யணும், ஓகேவா? அப்போ தான் இந்த சாங் நல்லா இருக்கும். Come, let us play together and have fun. இந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த பாட்டை நம்ம அடிக்கடி பாடணும்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க. அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடின மாதிரி இருக்கும். இந்த கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் பாட்டு நல்லா இருந்துச்சா? அடுத்தது டடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்தாச்சு. ஸ்டோரி பேர் என்னது? Come, let us play. இந்த ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் the dogs are playing cricket. The rat wants to join. இந்த கிரிக்கெட் என்ன கேம்னு நம்ம பாய்ஸ்க்குலாம் நல்லா தெரியும், நீங்களும் விளையாடி இருப்பீங்க. அந்த பிக்சரை பாருங்க. மே ஐ ப்ளே வித் யூ அப்படின்னு யார் கேட்குறா? மே ஐ ப்ளே வித் யூன்னு யார் கேட்குறா? கரெக்ட், ராட். யார்கிட்ட கேட்குறாங்க? டாக் கிட்ட கேட்குறாங்க. பட் த கேம் ஹஸ் ஸ்டார்டட், சாரி யூ ஆர் லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிரிக்கெட் விளையாட்டுருக்கும் போது திடீர்னு கேமை ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல, அப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடினா நல்லா இருக்காது. அதனால தான் அந்த டாக் அப்படி சொல்கிறாங்க. The rabbit is flying a kite. The rat wants to join. ஓகே, இப்போ எப்படி கேட்கணும்? மே ஐ ஃப்ளை your kite அப்படின்னு ராட் யார்கிட்ட கேட்குறாங்க? ரேபிட் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரேபிட் என்ன சொல்கிறாங்க? பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு கைட்டு தான் இருக்குது, அப்புறம் நீ எப்படி அந்த கைட்டை ஃப்ளை பண்ணுவ அப்படின்னு
ரேபிட் சொல்றாங்க. பாவம் இல்ல அந்த ரேட். அடுத்தது ரேட் யார்கிட்ட கேக்குறாங்க பார்க்கலாமா? The monkeys are swinging on the tree. The rat wants to join. monkeysலாம் இருக்குல்ல, எத்தனை monkeys இருக்கு? ஆமா, 2 monkeys இருக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஓகே, இப்போ ரேட் என்ன கேட்குறாங்க? மே ஐ ப்ளே வித் யூ? நாங்கள் கூட விளையாடலாமான்னு மங்கி கிட்ட கேட்குறாங்க. பட் ரேட்ஸ் காண்ட் ஸ்விங். ஆனால் ரேட்டால் ஸ்விங் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரேட்டால் மங்கி மாதிரி செய்ய முடியுமா? முடியாதுல்ல, அதுதான் மங்கி சொல்லுது. The frogs are playing hopscotch. The rat want to join. Frogs எல்லாம் என்ன விளையாடுறாங்க? hopscotch விளையாடுறாங்க. frogsனா ரெண்டு frog இருக்குல்ல, அதனால தான் frogs அப்படின்னு சொல்றாங்க. இப்போ rat என்ன கேக்குறாங்க? May I hop with you? என்ன கேக்குறாங்க? May I hop with you? No. Only 2 can play this game. ஆனா இந்த கேம் வந்து 2 பேர் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The rat is building a sand castle. Everyone wants to join. I will play alone அப்படின்னு rat வந்து அவங்களே சொல்லிட்டு விளையாடுது. ஆஹா, யாருமே நம்ம கூட விளையாடவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த rat மட்டும் தனியா சாண்ட் கேஸ்டல் காட்டிட்டு இருக்கு. உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. யாரெல்லாம்? ரேபிட் பார்க்குறாங்க, மங்கி, அதுக்கப்புறமா டாக், அப்புறமா ஃப்ராக், இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஹே, லுக் அட் தட், a sand castle. Shall we join him? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த 4 பேருக்கும் ரேட் விளையாடுற கேம் வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதனால அவங்க கூட ரேட் கூட சேர்ந்து விளையாடணும்னு தோணுது. The rat invites everyone to play with him. Let us play together. இப்போ ரேட் வந்து எல்லாரும் ஓகே வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? அதனால எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. இப்போ இந்த ஸ்டோரியில வந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடினாதான் ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மழைத்துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பாய்.